Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 382 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஸ்பா ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்டே பார்க்க சூப்பரா வேற லெவல்ல இருக்குது. எப்படின்னா மத்த ஐலாண்டு மாதிரி கீழே இல்ல, கடலுக்கு நடுவுல பெருசா கட்டி மேலதான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. மேல இருந்து பார்க்கும்போது வியூவுமே அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள காட்டுறாங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாத விஷயமே இல்ல. இங்கதான் நம்ம ஆளுகளும் வந்திருக்காங்க. அதான் கையில ஏகப்பட்ட ட்ரெஷர் வச்சிருக்காங்களே, இனி என்ஜாய் தானே பண்ணுவாங்க. ரோபினால எல்லாம் இதை நம்பவே முடியல. ஃப்ளோரியன் ட்ரையாங்கிளுக்கு வெளியில இப்படி ஒரு சூப்பரான ரெசார்ட்டான்னு. இதுக்கப்புறம் எப்படியும் பஞ்சாயத்து தான் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்ல அவ அசந்து போயிட்டா. அப்பதான் ஹோட்டலோட மேனேஜர் வந்து நம்ம ஆளுகிட்ட பேசுவான். அதாவது இந்த ரெசார்ட்ல முக்கியமா என்னென்னலாம் இருக்குதுன்னு. ஆக்சுவலா இது ஸ்பா ஐலாண்டுங்கிறதுனால இங்க மொத்தம் 12 ஹீட்டட் ஸ்விமிங் பூல்ஸ் இருக்கு. அதுல 3 என்ன லேசி பூல்ஸ். அதுல ஒண்ணுல நம்ம சஞ்சய் ஜாலியா குளிச்சிட்டு இருப்பான். இன்னொன்னு டைவிங் கின்னே வச்சிருக்க ஒரு பூல். அதுல உசோப் என்ன பண்ணுவான், மேல இருந்து குதிக்கிற மாதிரி சாப்பாட்ட பீதியை கிளப்பி விட்டுட்டு அவன் பயந்த அந்த கேப்ல குடு 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 குடுன்னு கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் குதிப்பான். என்னென்ன டகால்ட்டி வேலை பண்றான் பாருங்க. அடுத்து இருக்கிறது வாட்டர் ஃபால்ஸ் பூல். அதுல பாத்தீங்கன்னா தண்ணி வாட்டர் ஃபால் மாதிரி மேல இருந்து கீழே விழும். ஜாலியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஜோரோக்கு நல்லா ஏத்த இடம் தான். அதுக்கு அடுத்தது கோலா பாத். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோலாவை நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மில்க் பாத். அதுல ஃபுல்லா பால். அதுலயுமே மென்ஸுக்கு உமன்ஸுக்குன்னு தனித்தனியா இருக்கு. அங்க நம்ம ப்ரூக் இருப்பான். அவனுக்கு கால்சியம் சத்து தேவைன்னு ஒரு பாட்டில புடிச்சு குடிச்சிட்டு கிடப்பான். அவனோட ஒரே ஃபன்னு தான். அதுக்கப்புறம் இருக்கிறது வாட்டர் பிங் பாங் பூல். அதுல ஜாலியா பிங் பாங் கேம் விளையாடலாம். அடுத்தது கேசினோ பூல். அதுல கேசினோ அப்படியே மிதந்துட்டு இருக்கும். எல்லாம் ஜாலியா விளையாடலாம். இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தனா மொத்தமா 12 ஸ்விமிங் பூல்ஸ் வந்துரும். இப்படி இதுங்க மட்டும் இல்லாம அடுத்தது சாப்பாடு வெரைட்டி. அதுல எக்கச்சக்கமா இருக்கும். எதை வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா பெஸ்ட் செஃப்ங்களை வச்சுதான் குக் பண்ணிருக்கானாமா. சாப்பாடுன்னா நம்ம லூஃபி விடுவானா, அவன் அங்கதான் இருப்பான். சோ இந்த இடத்துல இன்னும் எக்கச்சக்கமான ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்காமா. அதுலயும் சில பல லக்கி விசிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலர் ரெயின்போ, கேண்டி ரெயின்லாம் வரும். சர்க்குலர் ரெயின்போவான்னு நமியெல்லாம் அசந்துருவா. ஏன்னா அது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். சொல்ல போனா அதை ஓஷன் ட்ரெஷர்னு கூட சொல்லுவாங்க. ரோபினுமே அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கா. ஆனா இது வரைக்கும் அதை ஒரு டைம் கூட அவ பார்த்ததே இல்ல. பட் இங்க வர சில பல லக்கியான விசிட்டர்ஸ் அதை பார்த்திருக்காங்களாமா. நமிக்கு கான்பிடென்ட் என்னன்னா, அந்த ரெயின்போவை வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கேண்டி ரெயினை பாப்போம்பா. அவனும் பார்த்தா சந்தோஷம் தான்மா. உடனே ரோபின், கடலுக்கு நடுவுல இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ரெசார்ட் எல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் தானேம்பா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா, இந்த ரெசார்ட்டை ஓபன் பண்ணதுல இருந்தே இவங்களோட ஒவ்வொரு வருஷ வருமானமும் 10 மில்லியன் பெரிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரெசார்ட்டே கவர்மெண்ட் அப்ரூவ்டு. அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ரன் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்துனா கூட இந்த இடத்தை சுத்தி கண்ணுக்கே தெரியாம ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. யாராலையுமே எதுவுமே கிண்ட முடியாதுங்கிறத கான்பிடென்ட்டா சொல்லுவான். நமி எல்லாம் ஆடி போயிருவா. இது 10 மில்லியன் பெரிசான்னு. அப்ப அப்படியே நைஸா காதுகிட்ட வந்து, இது எல்லாமே நார்மலான ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, பைரட்ஸுக்கும் பொருந்தும்பா. ஏன்னா இவங்க பைரட்ஸுங்கன்னு அவனுக்கு தெரியுமாமா. கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கணும்னு இன்டைரக்டா சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இவங்க யாரா இருந்தாலும் சரி, பைரட்ஸா இருந்தாலும் ரெவல்யூஷனரி ஆர்மியா இருந்தாலும், ஏன் அதுக்கு மேல கொடூரமா யாரா இருந்தாலும் அதை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்ல. காசு கொடுக்கற வரைக்கும் கஸ்டமரா கூடவே இருந்து நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். நமிக்கு இந்த 10 மில்லியன் பெரியன்னு சொன்னதை கேட்டதுல இருந்தே 10 மில்லியன் பெரியா 10 மில்லியன் பெரியா அதுவும் வருஷத்துக்கான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்குது. பேசாம இந்த பிசினஸ் பண்ணிட்டு போயலான்னு. அப்படியே கட் பண்ணி உசோப்பு, சாப்பரு, லூஃபி இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறானுங்க. 3 பேர்த்தோட மூஞ்சியுமே அகோரமா மாறுது. என்னடான்னு பார்த்தா இவனு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடி போய் சின்னதா இது மேலயோ ஜம்ப் பண்ணுவானுங்க. அது என்ன பண்ணும், அலேக்க இவனுல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகும். ஐ திங்க் அது சோப்புன்னு நினைக்கிறேன், நான் சரியா தெரியல. இப்படி இந்த மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறத ஒரு குட்டி பொண்ணு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. இங்க ஜாலியா வலிக்கிட்டு போனவனுங்க கால் வலிக்கி பொத்து பொத்து பொத்துன்னு விழுவானுங்க. அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கும். அப்ப என்ன ஆகும், திடீர்னு அவனுக்கு மேல ஒரு கருப்பு கிளவுட் வந்து இவனுங்க மேல கேண்டி ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு உடனே, வாவ் இங்க மட்டும்தான் இந்த மழை பெய்யுது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி, விடாதீங்களே தின்னுகளேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி லபக லபக லபகன்னு வாயில அள்ளி போடுவானுங்க. அதுலயும் லூஃபி என்ன பண்ணுவான், வாயை ஓபன் பண்ணிட்டு அப்படியே நின்னவன் தான். மொத்த கேண்டி பாலும் வாயில நிரம்பி கடைசியில தூக்க முடியாம இப்படி கதறிட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் ஜாலியா அந்த மாதிரி தண்ணியில ஸ்கேட் பண்ணிட்டு போவானுங்க. அதுவும் போறவனுங்க தனித்தனியா போறானுங்களா, அதுவும் இல்ல 3 பேரும் ஒட்டுக்கா போய் அடிச்சு புரண்டு கண்ணா பின்னான்னு குப்பரக்க விழுவானுங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு விழுந்து விழுந்து சிரிப்பா. இல்ல வேற நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா இருக்குன்னு வேற சொல்லுவாளா. எது முட்டாள்களா, யார் இவன்ட் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தண்ணியில வித்தியாசமா ஒரு கிரியேச்சர் இருக்கும். இது என்ன கன்றாவின்னு கேட்டா டப்புன்னு மாறும். இதுதான் இவளோட பெட்டு ரக்குன் டாக் நுக்கி. இதால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். அப்படியே 2-3 உருவம் மாறி காட்டுமா. உடனே நம்மளுக்கு பார்த்துட்டு வாவ் சூப்பர்னு அசந்து போயிருவானுங்க. அப்புறம் அவளை பத்தி எல்லாம் சொல்லுவா. சாப்பர் கேட்டுட்டு எது உன் பேரு ரினாவான்னு கேட்பான். சாப்பர் பேசுறத பார்த்துட்டு பீதி ஆயிருவா. என்ன ரக்குன் டாக் எல்லாம் பேசுதுன்னு.
இருக்குதுன்னு. அவன் நான் ரெயின்டியர் ரக்குண்ட் ஆகலன்னு கத்துவான். அப்படியான்னு அசந்து போய் கேப்பா. அப்ப அவளுக்கு வயித்துக்குள்ள கடமுடன்னு பயங்கரமான சத்தம். எப்பவுமே லூஃபி வயிறு தான் கொந்தளிக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வினோதமா இந்த பொண்ணு வயிறு கொந்தளிச்சிருச்சு. மொத்தத்துல பசியில இருக்கா. உடனே நம்மால பாக்கெட்ல வச்சிருக்க அந்த மீட் எடுத்து அப்படியே நீட்டுவான். இந்தாமா இத சாப்பிடு. இது ஒண்ணு பைரட் லஞ்ச் இல்லன்னு சொல்லி கொடுப்பான். எது பைரட்டா அப்படின்னா நீங்க எல்லாம் பைரட்டானு கேப்பா. உடனே நம்மளும் ஆமா நான் தான் லூஃபி, ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன். அவன் நான் தான் சாப்பர், இந்த ஷிப்போட டாக்டருமா. உசோப்பு நான் கேப்டன் உசோப்பு, ஒரு பெஸ்ட் ஸ்னைப்பருமா. இப்படி அவனுக்கு லூசு தரமா போஸ்ட் கொடுத்த உடனே அந்த குட்டி பொண்ணு விழுந்து விழுந்து சிரிப்பா. ஏன்னா இப்படி ஒரு பண்ணியான பைரட் செய்வ வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாமா. வாட்டப்பிட்டி. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஐயோ நான் மறந்துட்டேனேம்பா. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா அவ அக்காவை காட்டுவா. அந்த பொண்ணு பேரு சயோ. அவ கையில வச்சிருக்க டைரியில என்னத்தையோ பார்த்து எதையோ வேலை பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ணா எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லினாங்கிற பொண்ணெல்லாம் லூஃபிக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து தின்னுட்டு இருக்கா. நமி பார்த்துட்டு என்னம்மா சூறாவளி மாதிரி தின்னுட்டு இருக்கியம்மா. அதே நேரம் அந்த நுக்கி பர்கர் எல்லாம் தின்னுட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். இந்த ரக்குண்டாக எதை வேணாலும் சாப்பிடும் போலன்னு சாப்ப இருந்துகிட்டு அது ஆம்னி ஓரசும்பானா அப்படின்னு இந்த செருப்பத்திக்குமான்னு சொல்லி லூஃபி அதுகிட்ட தூக்கி போடுவான். எல்லாம் வேணாண்டான்னு கத்துன்னு கத்துவாங்க. ஆனா போட்டுருவானா அது பார்த்துட்டு என்ன பண்ணும், அந்த செருப்பாவே மாறும். அவ்வளவுதான் எல்லாருமே அசந்துருவாங்க. இத பார்த்த நம்ம சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா இந்த ரக்குண்டாகால எதா வேணாலும் மாற முடியுமா? அப்ப ஓகேன்னு சொல்லி அப்படியே நெருப்பு பறக்க எனக்காக உலகத்திலேயே அழகான பொண்ணா மாறுன்னு சொல்லுவான். அதை என்ன பண்ணும், ரக்குண்டாகல எவ்வளவு அழகா மாற முடியுமோ அவ்வளவு அழகா மாறும். அவனால முடியல. ஐயோ சொல்றத தெளிவா சொல்லாம விட்டுட்டேனே, என்ன சொல்லி புரிய வைப்பேன். சரி ஓகேன்னு நமிய காமிச்சு அவளை மாதிரி எனக்கு மாறணும்னு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த ரக்குண்டாக மாறும். உடனே அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான். ஆனா முடியாம அங்கேயே டப்புன்னு விழுந்துருவான். ஏன்னா அது தம்மா கூண்டு சைஸ்ல மாறி இருக்கும். இத்தனூண்டு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, பட் எத்தனூண்டு இருந்தாலும் நமி தானே. அவளை தூக்கி வச்சுட்டு நமி நீ சூப்பரா இருக்கன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். உடனே நமி வந்து ஓங்கி மண்டையிலே ஒரு போடு, நாசமா போன எடுபட்ட பாயில என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நம்ம ஆளுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த லீனா பிள்ளைக்கு சிரிப்பா வரும். ஆனா அவங்க அக்கா காரி சோகமா கையில இருக்க டைரிய பாப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்க கிளம்புறோம் பாங்க. லூஃபிக்கு தான் அந்த ரக்குண்டாக கூட்டு போறீங்களா, செம ஃபன்னா இருந்துச்சேம்மா. நமிக்கு தான் காண்டாவும், ஏன்டா ஃபன்னா இருந்துச்சுன்னா யார வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கான்னு. அந்த டைம் தான் ஒரு மூலகட்ட பையன் சிரிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். எவன்டா அவன்னு பார்த்தா உசோப்புக்கே மூக்குல டஃப் கொடுப்பானே அந்த சில்வர் பாக்ஸ், அந்த லூசு பையன் தான். அவன் ஆளுகளோட வந்திருப்பான். வந்ததே லினாவையும் சயோவையும் தேடி தானாமா. இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு லினா காண்டாவா. அவனும் இவ்வளவு தூரம் நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லாமா. அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்கியா தகராறு இருக்குது. உங்களை இங்கே வச்சு நான் புடிய போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு வேலை இருக்குதும்பா. வேற என்ன வேலை, நம்ம கிட்ட பஞ்சாயத்து இருக்கிறதா. ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாயத்து பண்ணி நல்லா செருப்படி வாங்கிட்டு தானே வந்தான். அதனால வளைச்சு டைலாக் பேசுவான். என்ன லூஃபி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, உங்களை நான் அழிக்க போறேன். என்கிட்ட ஆல்ரெடி வாங்கினதெல்லாம் பத்தலையா, என்ன பண்றது, எவ்வளவு வாங்கினாலும் நீங்க திருந்த மாட்டீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு உடம்பெல்லாம் வளைச்சு நெளிச்சு டைலாக் பேசுவான். ஆனா கடைசியில லூஃபி ஆமா யாருப்பா நீன்னு கேட்பான். அதுவே அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். இவ்வளவு ஃபீல் பண்றான்னா எங்க மீட் பண்ணிருப்போன்னு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது சஞ்சயும் சோரவும் போட்டு பெண்ட கழட்டினானுங்கல்ல அந்த விஷயத்த சொல்லுவான். அவனுக்கு காண்டா ஒண்டே நீ வேணும்னே தானே நாங்க அடி வாங்கின விஷயத்த மட்டும் தேடி சொல்ற. ஒய்யால நான் தான்டா ஸ்டார் ஹேட், உனக்கு தெரியல, தோல்வியே இல்லாத என்னோட வேர்ல்டு ரெக்கார்ட்ல நீ தோல்வியை கொண்டு வந்துட்டியே. அது மட்டுமா என்னோட ஜாலி ராஜரி நீ ஆட்டைய போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு உன்னை வரைஞ்சு விட்டு எங்களை கேவலப்படுத்தினியே, ஞாபகம் இல்லையா மேன், யூ டெட்டி ஃபெல்லோம்பா. இவ்வளவு டீடைலா சொன்னதுக்கு அப்புறம் தான் லூஃபிக்கே ஞாபகம் வரும். ஓ இது அந்த டபரா செட் மண்டேன் நான், அடே டபரா செட் இல்லடா சில்வர் பாக்ஸ்னு கத்திட்டு கிடப்பான். உடனே உசோப்புக்கு ஞாபகம் வந்தது அவன் யூஸ் பண்ணுவானே ஸ்லோ ஆகிற பீம், அதுதான் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா சொல்லுவான். ஆனா சஞ்சய்க்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இவன் தான் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் தான் நல்லா தெரியுமே. ஏதாச்சும் பண்ணட்டும் பொழந்துடுறேன்பா. ஆனா அந்த லூசு பையன் இதுக்கு முன்னாடி பண்ண அதே ட்ரிக்கை இப்ப பண்ண போறது இல்லையாமா. இப்ப நாங்க புதுசா இறக்கிருக்கோம்னு சொல்லி அவன் மூஞ்சி மாதிரியே ரெடி பண்ண ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள உள்ள போய் கதவை சாத்திக்குவானுங்க. இதுதான் ஹை ஸ்பீடு ரொட்டேஷன் மிரர் பால் ஆம்பிளிஃபயர். இதை சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேகமா சுத்தும். எல்லாருமே மிரண்டு போய் பாப்பானுங்க, என்ன இவ்வளவு வேகமா சுத்துதுன்னு. அப்போ கீழ இருந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு வருமா, அந்த கண்ணாடியில பீமை யூஸ் பண்ணுவான். அந்த கண்ணாடியில பட்டு அவன் சுத்திட்டு இருக்கானே அவன் மூஞ்சி மாதிரி ஒரு கண்ணாடி, அதுல பட்டு கண்ணா பின்னான்னு அங்க இங்கன்னு அவன் பீம்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் ஆகி போகும். சோ அப்படி இருக்கும்போது சுத்தி எவ்வளவு எனிமீஸ் இருந்தாலும் அவங்க ஸ்லோ ஆயிருவாங்கல்ல. சோ அப்படி நம்மளுக்கு அத்தனை வித்தையுமே ஸ்லோ பண்ணி விட்டுருவான். இவனை தடுக்க ஒரு கல் இருந்தா போதும். ஆனா நம்ம பயலுக்கு அசந்த நேரத்துல அந்த வேலையை பார்த்து விட்டான். சோ எல்லாருமே அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிருவாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 30 செகண்டுக்கு எல்லாருமே ஸ்லோ தான். பாத்தீங்களா, மேல பறக்கிற பறவை கூட ஸ்லோ ஆயிருச்சு. உடனே நேரா அந்த சயோ புள்ளைகிட்ட போய் அவ கையில வச்சிருந்தாலே ஒரு டைரி, அத பொசுக்குன்னு புடிங்கிட்டு என்ன லூஃபி இப்பவாச்சு என்னைய ஞாபகம் வருதா, இனிமேட்டு வாழ்க்கையில நீ என்னைய என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படி ஒரு சொடக்கு போடுவான். உடனே நம்மளுக்கு நின்னுட்டு இருக்காங்கல்ல அந்த பார்ட் மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ள போகும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும், கீழே கடலு. இந்த ரெசார்ட்டை வேற சம ஹைட்ல கட்டி வச்சிருக்கான். இந்த ஹைட்ல இருந்து கீழே போய் விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான், உசுருக்கு எந்த சேதாரமும் இல்ல. ஆனா பாடியில அங்கன்னு அடிபடும். இன்னும் 10 செகண்ட்ல நீங்க விழுந்து சாக போறீங்கன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். லூஃபிய மத்தவங்களும் முக்கி பாப்பாங்க, ஒண்ணும் பண்ண
முடியல. அப்பதான் நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. வாவ் வாட் a லவ்லி குளியல். இப்படி குளிச்சதுனால என் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், ஆமா எனக்கு தான் ஸ்கின்னே இல்லையே. சரி எலும்புகளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பிராங்கியோட அப்படியே வருவானா. வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஃப்ளையிங்ல இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குன்னு கேட்கும் போதே டப்புன்னு அந்த டைம் முடிஞ்சு கீழே விழுவாங்களா. கீழே விழ லூஃபி கத்துவான், பிராங்கி ப்ரூக்கு அவங்கள அடிச்சு திருக்க விடுங்கன்னு. பிராங்கி அடுத்த வார்த்தை பேசாம இருந்தா பொழந்துடுறேன்னு சொல்லி டப்புன்னு சுட்டுருவான். உடனே அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்கும். ஜோரோ பார்த்துட்டு என்ன திடீர்னு இப்படி அதிருது, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு முழிப்பான். இவ்வளவு அதிர்ன உடனே அந்த ரெசார்ட்ல இருக்க எல்லாருமே பயந்து போய் அங்கங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேளை நம்ம லூஃபி ரப்பருங்கிறதுனால கீழே விழாம அவங்க 3 பேர்த்தையுமே அலையக்கா புடிச்சு காப்பாத்திடுவான். மிச்சம் இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரோபின் காப்பாத்திடுவான். அவளாலதான் அவளோட கையை நெட்டா மாத்த முடியுமே. ப்ரூக்கெல்லாம் பார்த்துட்டு பதறிடுவான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, ஒன்னும் ஆகலையேன்னு. உடனே சல்லன்னு எல்லாம் மேல வந்துருவாங்க. அந்த லீனா பொண்ணு லூஃபிய பார்த்து அசந்துருவா. என்ன மேன் என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டுறேன்னு. அவன் நான் ஒரு ரப்பர் மேனு, அதனால அந்த டபரா செட்டு மண்டை என்னைய தோக்கடிக்க விடவே மாட்டேன்பா. அதுக்கப்புறம் தான் அந்த லூசுக்கே புரியுது நம்மளுக்கு டீம்ல 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்து இருக்காங்கன்னு. அதான் பிராங்கியும் ப்ரூக்கும். லாஸ்ட் டைம் இவங்க யாரையுமே அவன் பார்க்கல. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பிராங்கி இருந்திருந்தான்னா இவன் டவுசரா கழட்டி அடிச்சிருப்பான். நல்ல வேளை அவன் பார்க்கல. அவனுக்கு பிராங்கி சுட்டு தீஞ்சு போன நினைச்சலாம் கவலை இல்ல. ப்ரூக்க பார்த்துட்டு தான் பீதியாயி ஐயோ எலும்பு கூடுன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் எப்படி மறுபடியும் அதே ஸ்லோ பீமாமா. உடனே அவன் மூஞ்சி மாதிரி இருக்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போய் ஏறுவாங்க. எப்போ அந்த குரங்கு பையன், அப்புறம் அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த சில்வர் ஃபாக்ஸ் உள்ள ஏறுவான். ஆனா இப்ப வீதியில சில்வர் ஃபாக்ஸும் அந்த பொண்ணு முதல்ல ஏறினதுனால இந்த குரங்கு பயலால உள்ள போய் கதவை சாத்த முடியல. மேல அவனோட கேப் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டு புட்டுன்னு மூடிடான்னு சொன்ன உடனே இழுத்து அடிப்பானா. கண்ணாடி எல்லாம் சிலு செதறிடும். ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துட்டானேன்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், லூஃபி பசூக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அடி. அப்படியே அந்த மொத்த பெட்டியோட திருச்சடிச்சு போய் தண்ணிக்குள்ள விழுவானுங்க. இதுக்கு இந்த வேண்டாத வேலை, வந்த வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கிறது இல்ல. பழைய எனிமீஸ் எல்லாம் சுரண்டி பார்த்து கண்டமாகறதா இவனுக்கு வேலையே. தண்ணிக்குள்ள விழும்போது கூட திருந்தல. உன்ன நான் விட மாட்டேன்டான்னு புலம்பிக்கிட்டே தண்ணிக்குள்ள போறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.